ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான காடஸோட ஸ்டோரியை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாங் சொல்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கேங் ஒரு வழியா முடிவு கட்டிட்டாங்க. இப்ப அடுத்து நமக்காக என்னென்ன ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு, அதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாரும் பேரா நின்று அப்படியே லேண்டர் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதான் காட்டுறாங்க. நம்ம லினியோக்கு மனசே சரியில்லை. அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப பின்னாடியே நம்ம ஜின்னும் போயிடுறாரு. போனவங்க காட்டுத்தனமா குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜின்னும் அவங்கள தடுக்க ட்ரை பண்ணு. நான் இப்ப ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். இதால மட்டும்தான் எனக்கு ஒரு தெளிவு கொடுக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன, ஃபுல் போதையில அவங்க தள்ளாடிட்டே வர நம்ம ஹீரோயினை வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. லிங், நம்ம எப்போதுமே சிஸ்டர்ஸ் தானே, என்னை விட்டு இனிமே நீ போக மாட்டீங்களேன்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோயினும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் என் மனசுக்குள்ள எது ஓடிட்டு இருக்கு, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, எனக்கு அந்த மாதிரி தோண வேணான்னு சொல்லி அவங்க அப்படியே கத்திட்டு இருக்கு. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. எல்லாமே இவனாலதான் அவங்க சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அவரும் அவங்க கூட சண்டை போட நம்ம ஹீரோயின் அவர் அமைதியா இருக்க சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து சைட்ல ஒரு திருட்டு பையில சில பேர் துரத்திட்டு போக அதை பார்த்து நம்ம லினியும் டக்குன்னு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஃபுல் போதையில அந்த திருட்டு பையனை பிடிச்சி வச்சு என்ன ஏண்டா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அப்படியே அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நம்மளும் வந்து அவனை காப்பாத்தி விட்டுறாரு. அவங்களும் நம்மால் கூட மல்லு கட்டிட்டு ஒரு கட்டத்துல அப்படியே மயக்கமாக நம்ம ஹீரோவும் அவங்கள திரும்ப ஹோட்டலுக்கே தூக்கிட்டு வந்துடுறாரு. அவங்கள படுக்க வச்சுட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அவங்களும் அட்டாக் பண்ண ரெடியாக ஆள் அப்படியே அவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு தலை வணங்குறோம். அவங்களுக்கு அவனை தெரிஞ்சிருக்கு. சி, நீங்களா பிரின்சஸ், நம்ம சந்திச்சு 10 வருஷம் ஆகுது, நீங்க என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆள் விட்ச் குயின் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் டீமன் அடக்கிறதுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்ணி அவங்க ஸ்டாச்சுவான விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்றான். அந்த ஸ்டாச்சுவை யூன்மேங்ல நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம உடனே அங்க போய் ஆகணும். நம்ம ஹீரோயின் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னு சொல்றாங்க. மூன் செக்டர் நம்மள எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியாளுங்களுக்கு தெரியுது, அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. நம்ம ஹீரோயின் நான் யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்பன்னு பார்த்து நம்ம டேங்கும் நம்ம நூவும் அங்க வர அவங்களும் அவனை பார்த்துட்ட மாதிரி காட்டுறாங்க. நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையே, அவங்களும் அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. நம்ம நூ விச் செக்டரோட ஒரு எல்டர் தான், ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திடீர்னு உங்களை தேடி வந்திருக்காரு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில கோட்டை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும் நம்மளால யாரையும் நம்ப முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என் அம்மாவை பத்தி எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே க்ளூ இதான், என்னால கண்டிப்பா இதை மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சரி, நீங்க கிளம்புங்க, அவ என்ன பிளான் பண்ணாலும் நானும் டேங்கும் கண்டிப்பா அவனை ஜெயிக்க விட மாட்டேன்னு அவங்க சொல்ல இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவருக்கும் எல்லா விஷயமும் இப்ப தெரிய வருது. நம்மளும் அந்த எல்ற லைட்டா சந்தேகப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் இது ஒரு டிராப்பாவே இருந்தாலும் எனக்கு கிடைச்ச ஒரே க்ளூ இதான், என்னால இதை மிஸ் பண்ண முடியாது. நம்மளும் அப்ப சரி கண்டிப்பா நானும் கூட வருவேன்னு சொல்ல அவங்களும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆளும் அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. லிங், தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி என்னை விட்டு போயிடாத. அப்படியே அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இப்ப அடுத்த நாள் ஆகுது. அவங்க கிளம்ப போற விஷயத்த பத்தி நம்ம ஜின் அப்புறம் லினியோ கிட்ட அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன இடம் எங்கெல்லாம் அவங்க தெளிவா சொல்ல நம்ம ஹீரோயின் என் அம்மாவை பத்தி க்ளூ கிடைச்சிருக்கு, அதை பத்தி விசாரிக்க தான் நாங்க போறோங்கிற மாதிரி சொல்ல நம்ம லினியோவும் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரிவா நம்ம பேக் பண்ணலான்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவங்களும் அப்படியே லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த திரும்ப நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். நம்ம ஹீரோவும் அவனும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்க உள்ள வந்த உடனே அவன் அது யாருன்னு கேக்குறான். அவங்களும் ஜியோன்னு சொல்றாங்க. அவன் அப்பா பேரு லீஸ் அண்ணா, உங்களுக்கு அவரை தெரியுமான்னு அவங்க கேட்க அவன் அப்படியே டென்ஷன் ஆகுறான். அவன் அப்பா அம்மாவால தான் நான்சோ இப்ப இந்த நிலைமையில இருக்கு. அவங்க அந்த வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பியர்டை திருநது, அது இல்லாததுனாலதான் குயின் அந்த வாட்டர் டீமனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு அவன் சொல்ல இது என்னடா புது சோதனைன்னு சொல்லி அவங்க முகமே அப்படியே மாறிடுது. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்களும் அவசரமா அவரை கூட்டிட்டு அப்படியே அங்க கிளம்ப இப்ப நம்ம டேங்கையும் நோவையும் தான் காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல அடுத்த ஸ்பிரிச்சுவல் பீட் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்க திடீர்னு அவங்க 2 பேரும் அப்படியே செம க்ளோஸா வந்துடுறாங்க. நம்ம டேங் டக்குன்னு இப்பல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்க அவங்களும் செம குசியா போயிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு டிராமாவை பார்த்துட்டு இருக்க டீமனா இருந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறின ஒரு ஒயிட் ஸ்னேக்கோட கதையை பத்தி தான் அங்க ஓடிட்டு இருக்கு. இந்த கதை உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருக்கு. அந்த பையனாவது ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த டீமன் அவன் லைஃப்ல வந்து கடைசியில அவனோட வாழ்க்கையும் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஆளுக்கும் இதே நிலைமை தானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆரம்பிக்க நம்ம ஹீரோ லிங் இது வெறும் கதை தான், அதுக்கு எதுக்காக இவ்வளவு எமோஷன் ஆகுறான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த எல்லோரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் தான் ஃபீலிங்ஸை சொல்லவும் முடியாம மறக்க
மறக்கவும் முடியாம பயங்கர குழப்பத்துல சுத்திட்டு இருக்கிற நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு கூட புரியல. நம்ம ஜின்னு நம்ம கேபிட்டல் போகலாம், என் அப்பா அம்மா ரொம்ப நாளா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஜியோக்கு குட் பை சொல்லாமான்னு அவரு கேட்க நம்ம ரூம்க்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கண்ணை மூடி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இதுதான் அந்த காலத்து சினிமா போல. அவங்க காலையில பார்த்த அதே ஒயிட் ஸ்னேக்கோட கதை தான் அங்க ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்னேக் ஒரு ஹியூமனை லவ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ஹியூமனுக்கு உடம்பு சரியில்லாம போனது. அவரை காப்பாத்துறதுக்காக ஒரு இமோட்டல் ஹெர்பல் எடுக்க போய் ஒரு கல்டிவேஷன் செக்டர் கிட்ட அவங்க மாட்டினது. ஆனா அவங்க லவ்வால அவங்க மாட்டிட்டு இருந்த அந்த இடமே அழிஞ்சு அவங்க திரும்ப அவங்க லவர் கூட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த கதை முடியும். நம்மளும் இதான் உண்மையான ஒயிட் ஸ்னேக்கோட ஸ்டோரி. காலைல அந்த டிராமாவை பார்த்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணல, அதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நம்ம ஹீரோயின் கண்ணது தார தாரையா தண்ணி சொட்டிட்டு இருக்கு. தூரத்துல நின்று நம்ம லினியோவா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதான் இந்த கதையோட சரியான முடிவா இருக்குங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல. இப்ப பார்த்தா திடீர்னு அந்த எல்டர் இப்ப அங்க வந்துடுறான். நீ எங்க பிரின்சஸ் கூட இருக்கிறத இனிமேல் என்னால் அனுமதிக்க முடியாது. நம்ம ஹீரோயின் அவரை தடுக்க உண்மை என்னைக்கா இருந்தாலும் இவனுக்கு தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு ஆலோ நான்சோ ஸ்பிரிச்சுவல் பீட் இவர் அப்பா அம்மான்னு சொல்லி எல்லா கதையும் அவர்கிட்ட சொல்ல. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சாக்கானாலும் இந்த ஒத்தக்கண்ணை நம்மளை பிரிக்க போய் சொல்றான், அது நம்ம தான் சொல்றாரு. ஒரு திருடனோட பையன் கிட்ட எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அவனை அட்டாக் பண்ண போறாரு. ஆனா அவரை ஒரே அடி அடிச்சு அப்படியே பறக்க விட்டுறான். நம்மளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவ போய் தானே சொல்றான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அழ ஆரம்பிக்க இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாரு. அவருக்கு உலகமே புரியல. ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் அவரு பிரச்சனை பண்ண அப்பதான் செய்யல நம்ம ஹீரோயினை ஏமாத்தின அந்த திருட்டு போய் அவரை பாக்குறோம். நீங்களான்னு சொல்லிட்டு அவரு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்க நம்ம சிட்டிக்கு இப்ப நீங்க தான் ஹீரோ, நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க நம்ம கேட்க என்னது நான் ஹீரோவான்னு சொல்லி நம்மால் அப்படியே சிரிக்கிறாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க புடிச்சு கொடுத்த அந்த திருடிய ஒரு 2-3 நாள்ல கொல்ல போறாங்க, மறக்காம நீங்களும் வந்துருங்க நம்ம சொல்ல. நம்மளும் அவங்களும் இதே கதையை தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நேரா அவங்கள பார்க்க தான் போறாரு. அவங்க அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்க உன்னாலதான் இப்ப நான் இந்த ஒரு நிலைமையில இருக்கேன், நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க கேட்கறாங்க. நான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு அவரு சொல்ல இந்த சாதாரண கேஜால என்ன அடைச்சு வைக்க முடியும் நினைச்சியா? நான் நினைச்சா எப்பவோ இதுல இருந்து தப்பிச்சிருப்பேன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நான் என்னதான் பண்ணும் நம்மால் கேட்க அவங்களும் எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப நான் சொல்றேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. அவரும் அப்படியே அலாரம் வைக்க அவங்களுக்கும் லைட்டா மனசு மாறிடுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க திருட போனது நான் சொல்ல இருக்கிறவங்க அதை கண்டுபிடிச்சு அவங்கள வேட்டையாடுறதுக்கு உத்தரவு இட்டது. அப்ப நடந்த பிரச்சனையில தான் விச் குயினோட ஷேடோ பர்சன் அவங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. அதோட கொடுமையான வழி அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுல்ல அவங்க சொல்ல. அப்ப அதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி நம்மளும் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாரு. நான் சொல்றதை கேளு, உன் அப்பா அம்மா சாவுக்கு பழி வாங்குற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆளாகல, நீ உனக்கான ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு, இததான் அவங்க இருந்திருந்தாலும் சொல்லிருப்பாங்கிற மாதிரி அவங்க சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எல்டர் போட் தயாரா இருக்கு, நம்ம புறப்படலான்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சின்ன வயசுல இருந்து அவரை திருடனோட பையன் அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கலாச்சது. அவர் ஆண்டி ஒரு தடவை உன் அப்பா அம்மா தேடப்படுற குற்றவாளிங்க, நீ என்னைக்குமே அவங்க பாதியில போயிடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்து அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவரு நேரா நம்ம ஹீரோயினை தான் பார்க்க போறாரு. ஆனா அந்த ரூம்ல யாருமே இல்ல. அவங்க போட்ல ஏறி எப்பவோ கிளம்பிட்டாங்க போல. நம்மளும் வேக வேகமா அப்படியே போட்டுக்கு போக அங்கேயும் யாரையுமே காணும். அப்புறம் என்ன திரும்ப உட்காந்து குடின்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஜின்னும் லினியும் இப்ப அங்க வராங்க. எதுக்கு இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நம்ம அதை சேர்ந்து சால்வ் பண்ணலான்னு அவங்க சொல்ல. இதை யாராலையும் சரி பண்ண முடியாது, அதுக்காக இப்படி குடிச்சிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? ஆளுக்கு ஒரு பக்கம் அவரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போக நம்ம லினியும் அவரை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. உள்ள போக போக அவருக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் கூட அவர் இருந்த நினைவுகள்லாம் அப்படியே வர ஆரம்பிக்குது. என்னைக்குமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு அவரை ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி இருந்திருப்பாரு. கண்டிப்பா நம்ம அவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு திரும்ப அப்படியே வெளியே வர என்ன நடந்தாலும் சரி இதுதான் என்னோட வாழ்க்கை, இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து என்னால லிங்க கைவிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஜின்னும் நம்ம லினியு கிட்ட இப்ப சொல்லு நம்ம என்ன பண்ணலாம். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கிற அந்த போட்டை தான் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அதுல இருந்த கார்ட்ஸ் எல்லாருமே மயக்கமாய் கிடக்கானுங்க. அவங்களும் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ண டக்குன்னு நம்ம நோய் இப்ப அப்படியே அங்க வராங்க. அந்த எல்டர் ஏதாவது பிளான் பண்ணி உங்களை கூட்டிட்டு வந்துருவான்னு எனக்கு அப்பவே தெரியும், அதான் நாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த போட்ல ஒளிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஹீரோயினும் அவர் எதுவும் பண்ணல, இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்ல நம்ம நோவும் சரி உனக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண போறாங்க. ஆனா அந்த ஸ்டிக்கு புடுங்கிட்டு அந்த எல்டர் இப்ப அங்க வந்துடுறான். அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோயின் குறுக்க வந்துடுறாங்க. இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிற மாதிரி சொல்ல அவனும் அவங்கள அப்படியே தனியா கூட்டிட்டு போயிடுறான். சவுத் செக்டரை சேர்ந்தவ தானே நீ, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க செக்டார் பவர் இவ்வளவுதானாங்கிற மாதிரி
மாதிரி அவன் கேட்க நம்ம நோவும் அந்த ஸ்டிக்கு கூட நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிட்டு கிளம்புறாங்க. அவனும் அவங்கள அட்டாக் பண்ண போக நம்ம டாங் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. அவனும் யங் மாஸ்டர் கிட்ட சொல்லி வை, இனிமேலும் இது மாதிரி ஏதாவது பண்ணானா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப நம்ம நோவோ வேக வேகமா வந்து என் ஸ்டிக்கர் திரும்ப கூடன்னு சொல்றாங்க. ஆனா ஆள் கேட்கிற மாதிரி தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக பேசுறாங்க. அடுத்த செகண்டே அவனும் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினை தெருவா தேடிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. நம்மளுக்கே அவங்கள பார்க்கும்போது ஃபீல் ஆயிடுது. இப்ப இருந்து நான் இதை பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல நம்ம லிங் என்ன உனக்கு மட்டும்தான் முக்கியம் நினைக்கிறியான்னு கேக்குறாங்க. நம்மளும் அப்படியே அமைதியாக நம்ம ஜின் அவங்க போயிட்டு இருக்கிற யூம்பங்குங்கிற அந்த இடம் மேப்ல கூட மார்க் இல்ல. அப்புறம் நீ அவங்கள எங்க போய் தேடுவ? நம்ம முதல் கேபிட்டல் போலாம், கண்டிப்பா அங்க நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி ஆள் சொல்ல நம்ம ஹீரோவும் லைட்டா யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்த செகண்டே அவங்களும் அங்கிருந்த ஒரு போட்டை ரெண்டுக்கு எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க நம்ம லினியும் இப்ப அங்க வராங்க. உண்மையிலேயே உனக்கும் லிங்குக்கும் நடுவுல அப்படி என்னதான் போயிட்டு இருக்கு? நம்மால் அதுக்கு ஒரே வார்த்தை தான் கேட்கிறாரு. நீ லிங்கோட இடத்துல இருந்திருந்தா உன் எதிரியோட பையனை நீ லவ் பண்ணுவியா? நீ என்ன சொல்ற, கன்ஃபார்மா உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. நம்மால் குழப்பத்தோட இல்லன்னு தலையாட்ட அப்புறம் அதுக்காக மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க. சில நேரம் நம்ம கேட்கறதும் பாக்குறதும் கூட உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல. என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலான்னு அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே தான் அவருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவங்களும் நான் இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா என் முடிவுல இருந்து பின்வாங்கி இருக்க மாட்டேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா இப்ப கேபிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த சிட்டியே பயங்கர பரபரப்பா இருக்கு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க. அங்கிருந்த ஒரு பிச்சைக்காரன் கிட்ட இருந்து சில பேர் காசை ஆட்டையை போட்டுட்டு கிளம்புறானுங்க. அதை பார்த்த உடனே நம்மளும் பொங்கிடுறாரு. அவனுங்களை பொழந்து கட்டி அந்த காசை திரும்ப அவர்கிட்டயே கொடுக்க அவரும் நீ இப்ப யூஸ் பண்ணது டிராகன் மார்ஷியல் ஆர்டா, உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான்னு அவரு கேட்க அதுக்குள்ள அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவரை கூப்பிட்டுறாங்க. அவரும் அப்படிங்கிறது கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே ஜின்னோட மேன்சன் அவங்க எல்லாரும் சம ஹாப்பியா அப்படியே உள்ள போக நம்ம லினியோவும் போய் அவங்க ஆண்டியை மீட் பண்றாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் நீ என்ன பார்க்க வருவியான்னு சொல்லி அவங்களும் லைட்டா அவங்க மேல கோவப்பட நம்ம லினியோ எப்படியோ ஐஸ் வச்சு அவங்கள சமாதானப்படுத்திடுறாங்க. நம்ம ஜின்னோ இப்ப அப்படியே உள்ள வராரு. அடைய மகனே, வீடுன்னு ஒண்ணு இருக்கதே நீ மறந்துட்டியா என்னன்னு சொல்லி அவங்க அப்படியே அவருக்கு அதையும் பிடிச்சி திருவாரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம லினியோ கிட்ட நம்ம ஹீரோ பத்தி அவங்க கேக்குறாங்க. மேரேஜ் காம்படிஷன்ல அவன் தானே உன்னை தோக்கடிச்சது, உன் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. இப்ப உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க கேட்க அவங்க பார்த்துட்டு அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவ, என்கிட்ட போய் சொல்லாத, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம சியோ வேற ஒருத்தரை விரும்புறான், அவளும் கூட என் ஃப்ரெண்ட் தான். நம்ம ஆண்டியும் அதுக்கு மேல அந்த விஷயத்த பத்தி எதுவும் கேட்கல. அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப இப்ப அப்படி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவரு ஹெல்ப் பண்ண அந்த ஆளு டிராகன் மார்ஷியல் ஆர்ட பத்தி கேட்ட விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆட்டுறாங்க. ஆள் அந்த பெக்கரை தேடிட்டு போயிட்டு இருக்க நம்ம லினியவும் இப்ப அங்க வராங்க. அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டேங்கிற மாதிரி அவங்க கேட்க நம்மளும் உனக்கு கேபிட்டல்ல எல்லா இடமும் தெரியும்ல, பெக்கர்ஸ்லாம் எங்க இருப்பாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்களும் எதுக்காக அந்த இடத்த தேடுறங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் கல்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணன அவர் உடனே பார்த்தாகணும். அவங்களும் நம்ம ஹீரோ சொல்லிட்டாருன்னு சொல்லி என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவர் அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. காலைல நம்ம ஹீரோ காட்டுன்னு காட்டின அந்த கேங் அவங்களுக்கு அப்படியே சுத்து போட நம்ம லினியவும் அவங்க கூட ஃபைட் பண்றாங்க. ஆனா அவன் ஏதோ ஒரு நெடில் மாதிரி ஒன்னு சொருகி அவங்கள அப்படியே மயக்கமாக்கிடுறான். இந்த பக்கம் நம்மளும் தேடி களைச்சு போய் திரும்ப மேன்ஷனுக்கே வர நம்ம ஜின்னுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் அவரை விசாரிச்சுட்டு அம்மா லினியோ எங்கன்னு கேட்க அவளை நான் பார்க்கவே இல்லைன்னு அவரு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு அவங்களோட சாட்டை கிடைக்குது. ஒரு பையன் தான் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னான். நம்ம ஆளுங்களும் பாதிரிட்டு வெளியே போக அவன் அவங்கள ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உள்ள பார்த்தா நம்ம லினியோவை லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்மால் ஹெல்ப் பண்ண அந்த ஒத்த கை பெக்கரும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் உள்ள பூந்து அவனுங்க மொத்த பேரையும் காலி பண்ணிடுறாரு. இப்ப அப்படியே அந்த பெக்கரை தான் காட்டுறாங்க. நம்மளும் போய் அவருக்கு டைம் சொல்ல ஆளும் அப்படியே கிளம்ப போறாரு. நம்ம ஹீரோவும் டக்குன்னு உங்க பேரு ஹுவன் யுவா, உனக்கு எப்படி தெரியும்னு அவரு கேட்க என் ஆண்டி என் அப்பாவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் இதுக்கு மேலேயே எதையும் மறைக்க விரும்பல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஹீரோ காலில் விழுந்துடுறாரு. உன் அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இறந்தாங்க, அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால மீளவே முடியல நாள் சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உன் அப்பா அம்மா ஏழைங்களுக்காக போராடக்கூடிய ஹீரோஸ், அவங்கள கொல்றதுக்காக என்ன சில பேர் ஹையர் பண்ணாங்க. ஆனா நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால அவங்கள எதுவுமே பண்ண முடியல. அந்த கோபத்திலையும் வேகத்திலையும் நான் ஈகிள் அயன் ஃபிளா டெக்னிக்கை கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா
என்னோட அவசரமே எனக்கு ஆபத்தா முடிஞ்சிச்சு. தப்பான ட்ரைனிங்கால பாய்சன் அட்டாக் ஆகி ஆள் சாகர நிலைமையில இருந்திருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. எனக்கான ஆன்டிடோஸ் எடுக்கிறதுக்காக தான் அவங்க நான்சோ கூட போனாங்க. அதுக்கப்புறம் தான் விச் குயின் அவங்கள ஷேடோ பாய்சனால அட்டாக் பண்ணிட்டாங்களான்னு அவரு கேட்க, என்னது விச் குயினா? அவங்க தான் அந்த மாத்து மருந்து அவங்க கிட்ட கொடுத்து எனக்கு உதவி பண்ணது. நம்ம ஹீரோ திரும்பவும் சாக்காயிடுறாரு. அப்பனா அவங்கள பாய்சன் அட்டாக் பண்ணது யாரு? முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. நம்மளும் கண்டிப்பா நடுவுல உன்னும் வேலையை காட்டியிருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு, அது யாரா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேங்க தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருக்கும் லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருது. அந்த எல்லோரும் அவங்க கொண்டு வந்த சாப்பாடு தரான். ஆனா நம்ம நான் பசில செத்தாலும் சாவனை தவிர நீ கொடுக்கறத சாப்பிட வேண்டிய அவசியம் ஒண்ணு எனக்கு கிடையாது. நம்ம டேங்கும் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கிறதுக்காக அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம நோவும் பின்னாடியே போக அவங்க கிட்ட இருந்த அந்த இலைய எடுத்து அவர் கையில தராங்க. இதை எப்படி வாசிக்கிறதுன்னு கொஞ்சம் கத்துக்கூட. ஆனா அவரு இனிமே நான் இதை வாசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவங்களும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இனிமே இதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுலயே குறியா இருக்கானா, கண்டிப்பா இவன் வேற எதையோ மறைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பின்னாடியே போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கடைசியா அவங்களுக்காக கொடுத்த ஒரு பேண்டை கையில வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எல்டர் இவன் உயிரோட இருக்கிறது என்னைக்குமே நமக்கு ஆபத்து தான், இவனை கொன்னுலாங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லி இருந்திருப்பான். அதனாலதான் நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா அவனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே அந்த பேண்டையும் அங்கேயே விட்டுட்டு அப்படியே கிளம்ப. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜின்னும் இப்ப அப்படியே அங்க வர ஆள் நம்ம லினியோவை பத்தி விசாரிக்கிறாரு. அவ இப்ப நல்லாதான் இருக்கா. போட்ல வரும்போது நீங்க பேசிட்டு இருக்கத நான் கேட்டேன். இப்ப நீ அடுத்து என்ன பண்ண போறங்கிற மாதிரி அவரு கேட்க, நான் கேள்விப்பட்ட எதுவுமே உண்மை இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. என் அப்பா அம்மாவோட சாவுக்கு ஒன்றும் விச் குயின் காரணம் இல்ல. லிங்க அதை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. நம்ம சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சு இந்த உண்மையை அவகிட்ட சொல்லியாகணுங்கிற மாதிரி அவரு சொல்ல. இப்ப அப்படியே நம்மளுக்கு சில கனவுலாம் வர மாதிரி காட்டுறாங்க. அவரு ரொம்ப சின்ன பையனா இருக்காரு அப்பாங்கிற மாதிரி அவரு சொல்ல, ஒரு பக்கம் அவர் அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவரை விட்டு பிரியிற மாதிரி காமிச்சதோட ஆளும் பதறி போய் அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. பக்கத்துல நம்ம ஜின் மட்டையாய் கிடக்க நம்மளும் உடனே அங்கிருந்து கிளம்பிட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. ஆண்டி மூலியமா நம்மால் கிளம்பிட்டாருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. நான் வேணா என் ஆளுங்களை அனுப்பி அவனை உடனே இங்க கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? ஆனா அவங்க அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. லினியோ நான் திரும்ப கேக்குறேன், உங்களுக்குள்ள அவங்களும் நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டானே நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஜின்னு அவரோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுது. டாக்டரும் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போய் பேசலாம்னு சொல்லி அவர் அம்மாவை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம லினியோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் பக்கத்திலே உட்காந்து அவர் அப்படியே கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் லைட்டா கண் முழிக்க அவரும் அவங்கள பார்த்துட்டு அவங்கள அப்படியே டச் பண்ணலான்னு போறாரு. ஆனா ஏதோ ஒண்ணு அவரை தடுக்குது. அவங்களும் இப்ப அப்படியே கண் முழிக்கிறாங்க. சியோ இங்கிருந்து கிளம்பிட்டான், அவங்களும் எனக்கு தெரியும்னு சொல்ல, உன் ஹெல்ப் அவனுக்கு தேவைங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா உனக்கு இப்ப உடம்பு சரியில்லை, நான் உன்னை பாத்துக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம சின்னும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறியான்னு ஆள் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒரு கேரேஜ் எடுத்துட்டு இப்ப அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஜின் நீ இப்ப எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம திரும்ப மேன்ஷனுக்கே போலான்னு அவங்க சொல்றாங்க. ஆள் அப்படியே சைட்ல பாக்குறாரு. ரெண்டு ஹார்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ என்ன விளையாடுறியா? இந்த நிலைமையில உன்னால ரயிலும் பண்ண முடியாது. அது எனக்காக இல்ல, ரெண்டுமே உனக்கு தான். யுன்மெங்குக்கான மேப்பை என் ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சியோக்கு இப்போ ஹெல்ப் தேவைன்னு அவரு சொல்ல, அவங்களே இப்ப ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. நம்ம ஜின்னு உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃபீலிங்ஸ்ங்கிறது நம்ம லைஃபோட ஒரு பார்ட் மட்டும் தான். சந்தோஷமோ சோகமோ அதுலயே நம்ம மூழ்கிட்டா நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. ஆனா நான் இப்ப என்ன பண்றதுங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. உனக்கு லிங்க கண்டுபிடிக்கணுமா வேணாமா? அவங்களும் கண்டிப்பான்னு சொல்ல, அப்ப கிளம்பு. அவர்கிட்ட இருந்த ஒரு ஜேட்பிசியும் அப்படியே அவங்க கையில தராரு. நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன். இப்ப போனால் சொல்ல, அவங்களுக்கும் இப்போ ஒரு தெளிவு கிடைக்குது. நம்ம ஜின்னுக்கு டைம் சொல்லிட்டு அந்த ஹார்சியை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க இந்த பக்கம் போன அடுத்த செகண்ட் நம்மளும் அப்படியே பிளட்டா கக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம கண்டிப்பா திரும்ப சந்திப்போன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம லினிவா நினைச்சு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இந்த பக்கம் தனியா போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. டக்குன்னு நம்ம லினியோ அந்த ஜெட் பீஸை பறக்க விட நம்மளும் அதை அப்படியே கேட்ச் பண்றாரு. இப்படி நடந்தே போய் அவளை காப்பாத்திலாம் நினைச்சா என்ன, நம்மால் நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்ல, எங்க போய் பாப்ப, மொதல் யுன்மெங் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? வழி தெரியாதுன்னா நீ வேணா என்ன ஃபாலோ பண்ணு. ஒரு ஹார்ஸையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்மால்
நம்மளும் சிரிப்பை போட்டுட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போறாரு. பாதி வழியிலேயே அவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் யாங்ஸோல ட்ரெஸரி பவிலியன்ல அவங்க மீட் பண்ண அந்த ஆள் அங்க வரும். நீங்க யாரோ ஒருத்தங்களை தேடுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க கூட இருந்த அந்த பொண்ணு அவங்கள காணுமா? நம்மளும் லிங்க நீ பாத்தியான்னு கேக்குறாரு. அவனும் ஆமா அவங்க இந்த பக்கமா தான் போனாங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் நம்ம உடனே அங்க போலான்னு சொல்றாரு. ஆனா நம்ம லினியும் இவன் மொழியே சரியில்லை, கண்டிப்பா இவன் நம்மளை ஏமாத்துறான்னு நினைக்கிறான். இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன் அவன் சொல்ல. நம்ம ஹீரோவும் யுன்மங்க்கு நம்ம எப்படியோ இந்த பக்கமா தான் போய் ஆகணும், அவனும் நானும் இந்த பக்கம் தான் போறேன், நம்ம சேர்ந்தே போலான்னு சொல்றான். அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அந்த பாதையில போக போக ஒரு கட்டத்துல பாய்சனஸ் கேஸா அவங்களை அப்படியே சூழ ஆரம்பிக்குது. நம்ம லினியும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. மரியாதையா உண்மையை சொல்லு, நீங்களுக்கு ஏதாவது ஸ்கெட்ச் போறியா என்னன்னு அவங்க கேட்க அவனும் டக்குன்னு அவங்க காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறான். எங்க ஊருக்கு போறதுக்கு இதான் ஷார்ட் ரூட். ஆனா ரொம்ப காலமா இந்த இடத்த ஒரு டீமன் ஆக்கிரமிச்சிருக்கு. இப்ப என் பையனுக்கு வர உடம்பு சரியில்லை, நான் உடனே அங்க போயாகணும். அதான் ஒரு பாதுகாப்புக்காக உங்ககிட்ட போய் சொல்லிட்டான்னு அவன் சொல்ல. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, அதுக்கு பதிலா இந்த குடுவை கூட நீங்களே வச்சுக்கங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த கன்றாவி யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம லினியும் நம்ம இங்கிருந்து வெளியே போலாம், அதுக்கப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல அவங்களும் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பின்னாடி வந்தவன ஆளு காணும். என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அவன் கதை கொடூரமா முடிஞ்சிருக்கு. அவங்களும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் இவனை சரியா கவனிக்கலன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் லைட்டா ஃபீல் பண்ண சரின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு லேடி தனியா உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருக்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ள ஒரு பொண்ணு கண்டிப்பா அது டீமனா தான் இருக்கணும் நம்மால் சொல்ல நம்ம லினியும் அப்படியே அவங்க கிட்ட போய் பாக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்னாச்சுன்னு அவங்க கேட்க அந்த பொண்ணோட முகம் பாதி டீமன் மாதிரி இருக்கு. அவங்களும் டக்குன்னு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு ஃப்ராக் டீமன், அதோட உண்மையான உருவத்துக்கு மாறிட்டு அது நாக்க வச்சு அவங்கள அப்படியே முழுங்க ட்ரை பண்ண நம்ம லினியோவும் நம்ம ஹீரோவும் பயங்கரமா அது கூட சண்டை போடுறாங்க. ஆனா அது ஒரு பாய்சன் மாதிரி எதையோ கக்கிடுது. அவங்க அப்படியே மயக்கமாக நம்ம ஹீரோவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு. இருந்தாலும் அந்த டீமன் நம்ம லினியோ மட்டும் தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுது. இப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்க அப்படியே மாட்டிட்டு இருக்காங்க. அந்த டீமன் ஒரு பக்கம் ஒரு கண்ணாடிய கையில வச்சுக்கிட்டு நான் ஒரு டீமனா மாறி இருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அப்படியே அழுதுட்டு இருக்க. அவங்களும் சியோவை நீ என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. அவனை நான் கொன்னுட்டேன். நம்ம லினியோவால அதை நம்ப முடியல. அவனுக்கு ஏதோ ஆயிருக்காது, அவன் கண்டிப்பா என்னை தேடி வருவான்னு சொல்றாங்க. நானும் இதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் கடைசி வரைக்கும் என்னை தேடி வரவே இல்லை. உன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டரை எவன் திரும்ப தேடி வருவான்னு அவங்க கேக்குறாங்க. அப்பனா நீயும் என்ன மாதிரி ஒரு மான்ஸ்டரா மாறு, அப்பதான் பசங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பாய்சன் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்து அதை அப்படியே அவங்க வாயில போட்டு விட இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் என்ன மாதிரியே மாறிடுவ. அதுக்கப்புறம் உன் சியோ உன்னை என்ன பண்றான்னு பாரு. நம்ம ஹீரோவும் இப்ப அவங்கள தேடிதான் வந்துட்டு இருக்காரு. நம்ம லினியோவும் அங்கதான் இருக்காங்க. ஆளும் அவங்கள அப்படியே ரிலீஸ் பண்ண என் முகத்தை பார்க்காதன்னு சொல்லி அவங்க அப்படியே கதற ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. சரி சொல்லு, அந்த டீமன் உன்னை என்ன பண்ணுச்சு? அவங்களும் லைட்டா அமைதியாயிட்டு அது 5% பியர்ட எனக்கு கொடுத்துருச்சு, நானும் அதே மாதிரியே மாறிட்டேன், என்ன பார்க்காதன்னு சொல்றாங்க. ஆனா நம்மாலு அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகல, எனக்கு நீ எப்போதும் போலதான் தெரியுற, அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்ல அவங்களும் அவர் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் சும்மா கிண்டல் தான் பண்ணங்கிற மாதிரி அவரும் சொல்ல அவங்க டக்குன்னு அப்படியே பிளட்டா கக்கற முச்சிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.